ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ இது சாட்டர்டே எடுத்த விலாக் தான். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் மட்டும்தான் வைத்திருந்தேன். கூட பார்த்திங்க அப்படின்னா அம்மா கொடுத்து அனுப்புன வத்தல் பொரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய விலாக் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், சாட்டர்டே நாங்கள் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போம். ஸோ டைரெக்டாக லஞ்ச் போயிடுவோம். அன்றைக்கி சமையலெல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சாப்பிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னவோ எனக்கு சிறுவாபுரி முருகனை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா காலையில் என் ஹஸ்பண்ட் கிட்ட கபாலீஸ்வரர் கோவில் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். பட்டு எனக்கு மதியம் எனக்கு சிறுவாபுரி போகணுன்னு ஆசை வந்துடுச்சு. நான் கரெக்டாக கவனிக்கலை. ஏன்னா வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அது நான் மறந்துட்டேன். பட் ஏதோ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ரெகுலராக போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கடைக்கே நம்ம போய் ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் ரொம்ப நாள் நம்ம போகலை அப்படின்னா அவரே நம்மளை எதிர்பார்த்துட்ருப்பார். ஏன் இவங்க வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலயமாவது விசாரிக்கவாவது செய்வார். ஸோ அந்த மாதிரி தாங்க கடவுளும். நான் ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். நானே சோலோவாக போயிடுவேன், யாரோட துணையும் இல்லாமல். நிறைய வாட்டி போயிருக்கேன். பட் நடுவில் ஒரு 1.5 இயர்ஸாக என்னால் அந்த கோவிலுக்கு போகவே முடியல. எனக்கு அதை பற்றின தாட் திடீர்னு காலையில் வந்துச்சு. அங்கே போன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறுவாபுரி முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. நல்ல வேலையை எனக்கு போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு போகிறப்போ நான் ஒவ்வொரு வாட்டியுமே நினப்பேன், நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, உன்னால் சிறுவாபுரி முருகனை தனியாக போய் பார்க்க முடியுமா, நீயே மற்றவங்கள கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு என்னை கிண்டல் அடித்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இந்த ஊருக்கு நான் ஒவ்வொரு விஷயமும் நானாக நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி நான் கற்றுக்கிட்டு போன கோவில் தான் சிறுவாபுரி முருகன். இது பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸை தாண்டி நம்ம போகணும். ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. காரு, பைக்கு எதில் வேணாலையும் போகலாங்க. நீங்கள் போகிற அதாவது ஆந்திரா ஹைவேலேருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு லெஃப்டில் கட்டாயி உள்ளார போகும். அது ஒரு வில்லேஜ் தான். சிறுவாபுரி அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். நல்ல வயல்வெளி இருக்குங்க. ஃபுல்லாக நெல், வாழைத்தோப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க. சென்னையில் உங்களுக்கு ஒரு விவசாய நிலத்தை இல்லை விவசாயம் பண்ணுறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பம்ப்செட் கிணறு, அதுக்கப்புறம் அங்கே நாட்டு நடுறது, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கல்டிவேஷன், ஃபீல்டு ஒர்க் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இங்கேயுமே நிறைய பிளாட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் லேண்ட் வேல்யூவும் ரொம்ப ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சிறுவாபுரி முருகனை போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டியூஸ்டே ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக டியூஸ்டே எப்படி பார்ப்போன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஒரு 7:30க்கு அந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா நாங்கள் முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் பார்த்திங்கன்னா 9:30க்கு மேலே 10 o'clock அந்த மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளான டைமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது பாப்பா வந்தப்புறம் எங்களால் அந்த டைமெல்லாம் ஃபாலோ பண்ணி போக முடியறதில்ல. ஸோ எங்களால் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போய் பார்க்குறோம். நாங்கள் இப்போ மோஸ்ட்லி சாட்டர்டே அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி போயிட்டு எனக்கு திரும்ப போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பிகாஸ் இந்த வாட்டி எனக்கு தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனாலையோ என்னவோ எனக்கு முருகன் ரொம்ப ரொம்ப அழகான தரிசனம் கொடுத்தாங்க. பாருங்களேன், நாங்கள் சாட்டர்டே யாரும் இருக்க மாட்டாங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சி ஒரு 4:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பினோம். பட் இவ்வளோ கூட்டம், அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. ஃபுல்லாக காரு, பஸ்ஸுன்னு ஃபுல்லாகவே இருந்துச்சு. நீங்கள் வர்றப்பையும் கூட்டம் நல்லாவே இருக்குங்க. இருக்க கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த கோவிலோட ராஜகோபுரம் தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் அந்த கோவில் இருக்குது பாருங்களேன். அந்த சன் செட் ஆகிற நேரம், ஒரு தென்னை மரம், இந்த பக்கம் கோபுரம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே மயில் தரிசனமும் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மோஸ்ட்லி வீக்கெண்ட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப லாங்லேருந்து வரவங்க. ஏன்னா டியூஸ்டே நீங்கள் வேண்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் போனீங்கனாலும் எனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு டியூஸ்டேக்கு உள்ளார போயிட்டு மார்னிங் போனால் அரௌண்ட் 4 o'clock தான் நான் வெளியில் வந்தேன்.
அவ்வளோ நேரம் ஆச்சு. நான் கந்த சஷ்டி, முருகன், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இந்த மாதிரி எல்லாமே படித்து கூட நான் லைன்லேயே தான் இருந்தனோ தவிர நான் மூலஸ்தானம் கிட்ட கூட போகலை. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாலை வந்து ஒரு மாலை வாங்கியிருந்தேன். ரெகுலராக நாங்கள் இங்கே மாலை வாங்குகிற அக்கா கிட்ட தான் நான் வாங்குவேன். அவங்க கொஞ்சம் கடையை மாற்றி வச்சுருந்ததுனால எங்களுக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால. ஸோ என் ஹஸ்பண்ட் போய் அந்த அக்கா கிட்ட ஒரு மாலை, அந்த அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் மாலை, அண்டு அங்கே வந்து செண்பகப்பூ மாலையும் கட்டி வச்சுருந்தாங்க. வேற ஒருத்தங்க ஆர்டர் பண்ணி பே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால இன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாலையை சாமிக்கு போகிறேன்னு கேட்கவே இல்லைம்மா, நீ மட்டும்தான் வந்து கேட்டிருக்க. ஸோ உன் கையாலேயே கொண்டுட்டு போய் சுவாமிக்கு அந்த மாலையை சாத்திடு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப இதுவாக நெகிழ்ச்சியாக போச்சு. அதுக்கப்புறம் சரி சாமிக்கு 2 மாலை எதுக்கு, நம்ம எல்லா சாமிக்கும் மாலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா சாமிக்கும் மாலை வாங்கிட்டு நாங்கள் க்யூ போயிட்டுருந்தோம். நீங்கள் டியூஸ்டே இல்லை மற்ற நாள் இப்போ வந்து நாங்கள் கோயில் நட திறந்த உடனே நாங்கள் உள்ளார போகிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் நேரம் ஆக ஆக ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சு. அண்டு இந்த சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளாரெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. நாங்கள் அன்னைக்கு சாமி பார்க்குறதே பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி நாங்கள் லைனில் நின்றுட்டுருந்தோம். ஒரு 3 hours ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டைம் எடுத்தது. ஸோ அந்த டைமில் நான் எப்போவுமே கோவிலுக்குள்ளார போனால் ஸ்லோகம் படிக்கிறது என்னோடய பழக்கம். அதனால நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு கேமரா ஹேண்டில் பண்ணி ரொம்ப பழக்கமெல்லாம் கிடையாது. பட் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் மட்டும் அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த முருகனோட ஸ்தலம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே முன்னாடி வந்த கோவில் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த கோவிலோட விருட்சம் பார்த்திங்கன்னா மகிழம் பூ தான். இங்கே வந்து முருகன் வந்து மரகதத்தில் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த தலத்தில் தான் முருகன், வள்ளி, தெய்வயானை இவங்களோட திருமணம் நடந்ததாக சொல்லப்படுறாங்க. இங்கே திருமணம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து திருமண தடை யாருக்கு இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து 6 வாரம் விரதம் உங்களால் முடிஞ்சால் இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாலை சாத்தி அந்த மாலையை போட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போகணும். இந்த மாதிரி 6 வாட்டி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 6வது வாரம் வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் பார்த்திங்கன்னா எல்லா தடைகளுக்குமே. உங்களுக்கு வேலையில் தடை, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுல தடை, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து 6 வாரம் அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக அர்ச்சனை பண்ணி உற்சவருக்கு அர்ச்சனை பண்ணணும். உற்சவருக்கு அர்ச்சனை பண்ணி உற்சவருக்கு மாலை போட்டு வணங்கிட்டு அப்புறமா அந்த 6வது வாரம் நெய்வேத்தியம் கொடுத்து நீங்கள் உங்களோட அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறியிருக்குங்க. அதனால் அதாவது சுவாமியை வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க. அவங்களோட மன திருப்திக்காக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இது தேவை இருக்குது, நான் என்னோடய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவர் எனக்கு செய்கிறாரு, நான் என்ன வேண்டுதல் வச்சனோ அதை அவருக்கு நான் செய்து கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிழமை வந்தாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தராவது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி இருந்து அதுக்கு ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. மூலவர் முருகன், அதுக்கு பக்கத்துலேயே சிவன் இருக்கார். சிவன், பார்வதி அவங்களோட சந்நிதி இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் சந்நிதி யாருன்னா சூரிய பகவானோட சந்நிதி இங்கே தனியாகவே இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு முருகனோட திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால கோவில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கூட்டம் இங்கே வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக இருக்குங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் முன்னவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 100 ரூபாய் தரிசனத்துக்கு போனாவே நான் காலையில் 8 o'clock உள்ளார போயிட்டு நான் அரௌண்டு ஒரு 4 o'clock தான் வெளியில் வந்தேன். அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமியும் இருந்தது. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, கோகுலாஷ்டமியும் இருந்தது. ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும். அண்டு உங்களுக்கு டயர்டும் தெரியாதுங்க. அவ்வளோ தூரம் கோவில் வந்து கொஞ்சம் சின்னது தான், ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடம் பெருசு. பின்னாடி குளம் எல்லாமே இருக்குது. அதில்
நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் தான். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6:30க்கு மேலே போகிறீங்க, சாட்டர்டேஸில் கூட ஒரு 6:30க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் பெட்டர் ஆப்ஷனும் கூட. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய வேண்டிட்டு தொட்டில் கட்டுறவங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா நான் இந்த சென்னைக்கு வந்து நான் நிறைய வாட்டி ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது இந்த கோவில் தான். அண்ட் எனக்கு முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த வேல்மாறல் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நிறைய சோதனை கொடுக்கத்தான் செய்வார், ஆனால் அதை தாங்கிக்கிட்டாதாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். எடுத்த உடனே ஒரு பொருள் நமக்கு கைக்கு கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளோட வேல்யூ நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதை கிடைச்சாதான் அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ற அறிவும் நமக்கு வரும். நம்ம ஒரு பொருளை ஈஸியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதனோட வேல்யூவும் தெரியாது, அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறன்ற அறிவும் நமக்கு வராது. இது எல்லாமே ஒருங்கே சேர கிடைச்சாதான் ஒரு பெரிய லெகசி க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு லெகசியை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், அதுக்கப்புறம் மற்ற அவமானங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கணும். நான் வந்து இப்போ ரொம்ப பெரிய லெவல்லலாம் இல்லை, நானுமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் பொறுமை உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குங்க. பொறுமை மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டுற வேண்டுதல் அந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் செய்துட்டு நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணினோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி எங்களுக்கு முருகர் கொடுத்த தரிசனம் வந்து இது வரைக்கும் கொடுத்ததுலே ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மூலஸ்தானம் உள்ளார போய் தான் சாமி கும்பிடுவோம். பட் இப்போ கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து சாமி வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் விஐபியாக இருந்தீங்க அப்படின்னா நேராக உள்ளார போயிடலாம். ஸோ சிறுவாபுரி முருகனை பார்க்கணும், உள்ளார போய் பார்க்கணுன்னா விஐபியாக மாறணும். அந்த மாதிரி விஐபியாக மாறணுன்ற வேண்டுதலையும் நீங்கள் முருகன்கிட்டே வைங்க. அவர் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த கோடியில் இருந்தாலும் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாறிடலாம். அதுக்கு ஒரே விஷயம், முருகனுக்கு நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கீங்க, அவரை நீங்கள் எப்படி வழிபடுறீங்க, அதுக்கான எஃபர்ட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தாங்க. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே நிறைய காய் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக நிறைய காய் இருக்கும். அந்த ஊர்லேயே விளையிறது தான். உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு முல்லைப்பூ மட்டும் கட்டாத பூ வாங்கிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்லேயே நாங்கள் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். உங்களுக்கே தெரியும், நாங்கள் மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட மாட்டோம், வீட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ நான் மதியமே சாம்பார் எல்லாம் வச்சுட்டனால சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இஃப் இன்கேஸ் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம் அப்படின்னா அப்படியே பெரியபாளையத்தம்மனையும் பார்த்துட்டு வந்திருப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போகணுன்னு. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ தான் ஒரு வாட்டி அந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைமாக போனேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டு ஒரு வாட்டி போனேன். இன்னொரு வாட்டி போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம். அங்கே போனால் வந்து அங்கே நிறைய மண் சட்டி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் மண் சட்டி வாங்கணுன்ற ஐடியா இருக்குது. பார்ப்போம், எப்போ அந்த அம்பாள் கூப்பிட்றாங்களோ அப்போ தான் போய் பார்க்க முடியும். நம்ம நினச்ச உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சது அது இல்லைங்களா. ஸோ என் கூட இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும். நான் அதே மாதிரி முருகனை வந்து ரொம்ப பெருசாக கவர் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப கூட்டம். அண்டு நம்ம எடுக்கிற வீடியோ இன்னொருத்தரோட ப்ரைவசியை வந்து எந்த விதத்துலேயுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸில் வர்றது பிடிக்காது, இல்லை எனக்கு அது செட் ஆகாது, அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணலாம். ஸோ அவங்களோட இன்கன்வீனியன்ஸையும் நம்ம பார்க்கணும். அதனால் என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோவில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எங்கே இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கோவில் பார்க்கணும், சென்னைக்குள்ளார இல்லை அவுட் ஆஃப் சென்னை என்ன பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த கோவில் விலாக் வந்து நல்ல ஒரு விலாகாகவே எடுத்து அவங்கள பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு போடுறேன். முடிச்சுட்டு
நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பூவெல்லாம் கட்டி வச்சிடலாம். ஏன்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு என் கையால் கட்டினா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நெருக்கமாக கட்டி எப்படி சாமிக்கு வைப்பீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பூ தலைக்கு வச்சா கூட அந்த பூ ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பை பை.